அமித்ஷா அவர்களோட மகன் ஜெய்சா அவர்கள் பெண்களோட திறமைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல, அது பெண்களுக்குமானதும் கூட. ஆனா அப்படிப்பட்ட பெண்களுக்கு கிரிக்கெட்ல சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கான அங்கீகாரமும் அதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாம செயல்லையும் செஞ்சு காட்டியிருக்காரு ஜெய்சா அவர்கள். அதனோட வெளிப்பாடுதான் இந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில வரலாறு காணாத அளவுக்கு இறுதி போட்டியில நாம ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு. இப்படி உழைச்ச அவங்களுக்கு ஜெய்சா அவர்கள் வந்துட்டு 90 கோடியை வந்துட்டு பரிசா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரையிறுதி போட்டியில ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்களோட விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லணும். அவங்கள வந்துட்டு மதத்தை வச்சு முடக்க பார்த்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட அப்பா இவான் ரோட்ரிக்ஸ் வந்துட்டு மதம் சம்பந்தமான பிரச்சாரத்தை நடத்தினதா சொல்லிட்டு அவங்க மேல வந்துட்டு புகார் இருந்துச்சு. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, போன வருஷம் நடந்துச்சு. அதே போன வருஷம் அக்டோபர்ல நடந்தத இந்த அக்டோபர் மாசத்துல செமிஃபைனல்ல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்துட்டு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் தன்னோட இலக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறத மட்டும் நோக்கமா வச்சு மிகப்பெரிய சாதனை ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நம்மளால வந்துட்டு இறுதி போட்டிக்கு போக முடிஞ்சிச்சு. இறுதி போட்டியில சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா அவங்க 2 பேரோட விளையாட்டு நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியே ஆகணும். இது வந்துட்டு ஒருத்தவங்களோட வெற்றி கிடையாது, ஒட்டுமொத்த பேரோட வெற்றி. அதனாலதான் நாம வந்துட்டு வரலாறு காணாத அளவுக்கு மகளிர் உலகக்கோப்பை போட்டியில இப்படி ஒரு சாதனை வந்துட்டு பண்ண முடிஞ்சிச்சு. நாம வட இந்தியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல 1000 விமர்சனங்கள் வைக்கிறோம். ஆனா அவங்க வந்துட்டு பெண்களோட திறமைக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம உண்மையிலேயே பாராட்டிதான் ஆகணும். அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியுமா? சென்னை மெரினால நடந்த கார் ரேஸ்ல நிவேதா பெத்ராஜ் அவர்கள் வந்துட்டு கலந்துகிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக 200 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையா நாட்டுக்கு? சொல்லுங்க. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் திறமையோட இருக்காங்க. அவங்களோட திறமை வந்துட்டு அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறதுக்கான முயற்சியை செய்யலாம். அது சரி, ஏற்கனவே கண்ணகி நகர் கார்த்திகா உங்க எல்லாருக்குமே தெரியும், கபடி போட்டியில வந்துட்டு தங்கம் ஜெயிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 25 லட்சம் தான் கொடுத்தாங்க. இது வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆனா செஸ் சாம்பியன் குகேஷுக்கு வந்துட்டு 5 கோடி கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த பாகுபாடு அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருத்தவங்களோட திறமையை வந்துட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், அதை வந்துட்டு சமமா வந்துட்டு அங்கீகரிக்கணும். நான் ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, கிரிக்கெட்ல ஆண்களுக்கு நிகரான அளவு பெண்களுக்கும் வந்துட்டு ஊதியம் கொடுத்திருக்காரு ஜெய்சா அவர்கள். ஆனா தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு இந்த பாகுபாடு இருக்கு. ஆனா கொள்ளையடிக்கிறதுல பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில திறமைக்கு பரிசு தொகை கொடுக்கறது தான் கம்மியா இருக்குமே தவிர ஊழல் பண்றது வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்ப வந்துட்டு KN நேரு அவர்கள் வந்துட்டு அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி 2 கோடி இல்ல 888 கோடியை வந்துட்டு ஊழல் பண்ணாங்க. ஆனா அதை பத்தி இப்ப யாருமே பேசுறது இல்ல, அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? அவரோட சொந்த மச்சானான நெப்போலியனுக்கு வந்துட்டு மணி டிரான்ஸ்பர் பண்ணதா சொல்லப்படுது. அதை வச்சுட்டு நெப்போலியன் அவரோட இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவாரு. ஆனா அவர் தமிழ்நாட்டுல வந்துட்டு நான் தான் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஒரு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கான பரிசு தொகையா இருந்தாலும் அதுவும் வந்துட்டு ஆண்களுக்கு என்ன கிடைக்குதோ பெண்களுக்கும் அதே அளவு சரிசமமா கிடைக்கணும் அப்படிங்கிறத மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். அமித்ஷா அவர்களோட மகன் ஜெய்சா அவர்கள் வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு ஒரு நடிகைக்கு 200 கோடி செலவு பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.